தொலைக்காட்சி பேரு ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். உங்களுக்கு தெரியும்படி நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய சித்திரை முதல் நாள். இது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள், ஒரு சிறப்பான நாளாகும். இதுதான் நம்முடைய தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் ஆண்டு பிறப்பு. இதனை முன்னிட்டு புத்தாண்டே வருக என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து உரையாடுபவர்களை நாங்கள் சந்திப்போம். முதலில் மனேஸ் சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற சிவத்திரு ஐயா நித்யானந்தன் அவர்களை. ஐயா வணக்கம். வணக்கம். மகாத்மா காந்தி நிறுவனத்தின் தமிழியல் துறையில் பணி ஆற்றி வருகின்ற விரிவுரையாளர் திரு ஸ்டீவன் நாராயண் பிள்ளை அவர்கள். ஐயா வணக்கம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். ஐயா, கிரெகோரியன் நாட்காட்டியின்படி எல்லாரும் ஜனவரி 1 தேதியில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள் இல்லையா? ஆனால் தமிழர்களுக்கு அப்படி கிடையாது, அப்படி இல்லை. நாங்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளாக நாங்கள் நம்முடைய புத்தாண்டை கொண்டாடுவோம். ஏன் அப்படி? அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதலாவதாக அனைவருக்கும் என்னுடைய நாளை தொடங்குகின்ற இனிய புத்தாண்டுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதல் கேள்வியாக நம்முடைய சகோதரி அவர்கள், ஏன் நாம் சித்திரை முதல் நாளை முதல் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம்? ஆங்கிலேயர்களும் மற்ற நாட்டவர்களும் ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடுகின்ற பொழுது நாம் ஏன் சித்திரை நாளை முதன்மையாக கொண்டாடுகிறோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதாவது தமிழர்களுடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய காலத்தினுடைய கணக்கை அளவீடு செய்வதை சூரியன் பூமி சுழற்சியின் அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூமியினுடைய சுழற்சி எப்படி அமைகின்றதோ அதை பொறுத்து அதை 12 பாகங்களாக பிரித்து அவற்றை ராசிகள் என்று நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அப்படி அந்த சூரியனானது மீன ராசி, அதாவது இறுதி ராசியான மீன ராசியிலிருந்து முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய மேள ராசிக்கு நகர்கின்ற அந்த நிகழ்வை நாம் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். அதாவது இந்த தமிழர்களுடைய புத்தாண்டு இயற்கையோடு கூடிய புத்தாண்டாகவும் அதோடு மட்டுமல்லாமல் அறிவியலோடு ஒத்துப்போகின்ற ஒரு புத்தாண்டாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த உலக இயக்கம் சூரியனை மையமாக வைத்து இந்த பூமியினுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பூமியினுடைய சுழற்சியும் சூரியனுடைய இயக்கமும் எப்படி இயங்குகின்றது, அதற்குள்ள தொடர்புகளை எப்படி நாம் தொடர்புபடுத்திக் கொள்கின்றோம் என்பதை அடிப்படையாக வைத்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நல்ல ஒரு கணக்கீடை எடுத்துக்கொண்டு ஓராண்டு என்பது எப்போ தொடங்குகின்றது, எப்பொழுது முடிகின்றது என்பதை நமக்கு காட்டுகின்ற வகையிலே இந்த மேள ராசியிலிருந்து தொடங்குகின்ற இந்த புத்தாண்டை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். அடுத்து ஓராண்டு என்பது 365 நாட்கள், 6 மாதங்கள், 11 நாட்கள், 6 வினாடிகள் என்ற அடிப்படையிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்போ ஆங்கிலேய புத்தாண்டை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் 4 வருடத்துக்கு ஒரு வரை லீப் வருடம் என்ற ஒரு வருடம் வரும். ஆனால் தமிழர்களுடைய வரலாற்றிலே அந்த கால கணக்கீட்டிலே அந்த ஆண்டிலே அந்த இடைப்பட்ட அந்த குறை வராது. அதாவது சரியாக இத்தனை நிமிடங்களில் இத்தனை நேரத்தில் இந்த ஆண்டு தொடங்கும் என்பதை சரியாக கணித்து கூறியிருக்கின்றார்கள். அதனால் தான் பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய 14ஆம் நாள் தமிழ் புத்தாண்டாக வரும். ஒரு சில ஆண்டுகள் 13ஆவது நாள் புத்தாண்டாக வரும். ஒரு சில நாள் ஏப்ரல் 15ஆவது நாள்லேயே புத்தாண்டாக வரும். இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம், அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அதை தெளிவாக அந்த கணக்கை சரியாக பகுத்து அந்த பூமியினுடைய சுழற்சி எப்படி வருகின்றது என்பதை சரியாக கணக்கிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தமிழ் புத்தாண்டை சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். ஆமையா, நம்முடைய தமிழ் புத்தாண்டு அது நீங்கள் சொன்னபடி அறிவியல் ரீதியாக நம்முடைய முன்னோர் கொண்டாடி இருந்தார்கள். இப்பொழுது நாங்களும் இதை கொண்டாடி இருக்கின்றோம். இன்று பகைக்கேடு ஆண்டின் கடைசி நாள். நாளைக்கு
உலக நிறைவு ஆண்டின் தொடக்கம். உலக நிறைவு இதன் பெயர், இந்த பெயரின் பொருள் என்ன? ம், உலக நிறைவு என்றால், அதாவது நிறைவு என்ற சொல்லை பார்க்கும் பொழுது நிறைவு என்பது முழுமை பெறுவது. இப்போ உலக நிறைவு அந்த பெயர் காரணத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுமை பெறப்போகின்றது என்பது நாம ஒரு பொருளாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் 60 ஆண்டுகள் வகுத்து இருக்கிறார்கள். அந்த 60 ஆண்டுகளில் 39வது ஆண்டாக கருதப்படுகின்றது இந்த உலக நிறைவு என்ற ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டையும் குறித்து இடைக்காடர் என்ற ஒரு புலவர் ஒரு வெண்பா எழுதியிருக்கின்றார். அதுதான் நாங்கள் ஆண்டுதோறும் புத்தாண்டு நாளன்று கோவிலில் பஞ்சாங்கத்தை வாசிக்கும் பொழுது அந்த வெண்பாவை நாங்கள் வாசித்து அந்த ஆண்டிற்கான பலனை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இப்படித்தான் இந்த 39வது ஆண்டாக கருதப்படுகின்ற இந்த உலக நிறைவு என்ற புத்தாண்டு நாளை முதல் தொடங்குகின்றது. ஆனால் உலக நிறைவு அது எங்களுக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா உலகம் நிறைவு இல்லை. அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நிறைவு என்பது முடிவு என்ற அர்த்தத்துல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிறைவு என்பது மகிழ்ச்சி என்ற ஒரு பொருளையும் கொடுக்கும். ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஆண்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி. நம்முடைய புத்தாண்டின் முந்திய நாள் நாங்கள் பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் அங்கே பார்க்கும் பொழுது தமிழர்கள் அங்கே வாழும் தமிழர்கள் அவர்கள் சித்திரை கனி காணுதல் ஒரு திருவிழாவாக, ஒரு விழாவாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் இங்கே நம்முடைய மொரீஷியஸ் நாட்டில் எனக்கே அவ்வளவு தெரியாது அதை பற்றி. அந்த சித்திரை கனி காணுதல் எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும், ஏனென்றால் நம்முடைய பெற்றோர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நம்முடைய இளைஞர்கள் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஐயா, நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் எப்படி சித்திரை கனி காணுதல் அந்த விழா அந்த விழாவுக்கு நாங்கள் எப்படி வீட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டும்? அதாவது சித்திரை கனி காணுதல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு அதற்கு முன்னாடி ஒரு செய்தியை நாம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டுல நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம், நிறைய விழாக்கள் கொண்டாடுறோம், நிறைய திருவிழாக்கள் எல்லாம் எடுக்கிறோம். இதெல்லாம் எதற்காக எடுக்கிறோம்னு சொல்றோம்னா, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், நம்முடைய இல்லமும் நம்முடைய சுற்றுப்புறமும் நல்ல ஒரு மகிழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாம் அடிப்படையாக வைத்து தான் இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நம்மளுடைய உலக இயக்க வாழ்க்கையில பல்வேறு வகையான இன்பங்களும் உண்டு, துன்பங்களும் உண்டு. இந்த துன்பங்களை எல்லாம் குறைக்கணும், இன்பங்களை பெருக்கணும். ஆனா அந்த இன்பம் துன்பமும் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடையாது. அதனால நம்ம எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா, அந்த இன்பத்தை மகிழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த துன்பத்தை மறக்கணும். அதுக்கு மன அழுத்தங்கள் நமக்கு அதிகமா வரும். இந்த மன அழுத்தங்களை குறைக்கணும் அப்படின்னா இன்பங்கள் அதிகமா இருக்கணும். திருவிழாக்கள், பண்டிகைகள் இந்த எல்லாமே இந்த மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நாமே ஒரு புத்துணர்ச்சியை நம்ம உடலிலும் உள்ளத்திலும் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பண்டிகைகள். அப்போ ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். அப்ப அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நன்னாள் அன்றைக்கு எப்படி இருக்கக்கூடிய அந்த நன்னாள் அந்த ஓராண்டு முழுவதும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த தொடங்குகின்ற பொழுது ஒரு நல்ல எண்ணங்களை நாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், இத வேண்டும். சும்மா சொன்னோம்னா பாரதியார் சொல்லியிருக்க நல்லென எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லையா, நல்லென எண்ண வேண்டும். அந்த நல்ல எண்ணங்கள் நம்மளோட உருவாக வேண்டும்னா நம்ம நல்ல பொருள்களை காண வேண்டும். அப்ப நல்ல பொருள்களை காக்கின்ற போது நமக்கு நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் வரும். அந்த நல்ல எண்ணங்கள் வருகின்ற போது மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வரும்பொழுது வாழ்க்கையை நம்ம செம்மையாக அமைத்து கொள்ள முடியும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த கனி காணுதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அந்த ஆண்டு தொடக்கத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, முந்தைய நாள் இரவே ஒரு பெரிய தட்டுல, தாம்பாளம் சொல்றோம் இல்லையா, அந்த பெரிய தட்டுல தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வெயில் காலங்க. அந்த காலகட்டத்துல மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய அந்த முக்கணிகள் கிடைக்கும். இந்த தமிழர்களோட பண்பாட்டுல இந்த முக்கணிகள் மிக இன்றியமையாத ஒன்று. அது ரொம்ப இடம் பிடித்த ஒரு பொருள். 3 பழங்களும். அப்போ இந்த வாழைப்பழம், பலாப்பழம்,
மாம்பழம். இந்த 3 பழங்களையும் ஒரு தட்டில் வைப்பாங்க. இப்போ நவீன காலத்துல புதிய அதிக மற்ற பழங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பழங்களையும் வைத்து அந்த தட்டிலே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நகைகள், பணங்கள் இவற்றையெல்லாம் வச்சு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அப்ப அதை பார்க்கின்ற பொழுது அந்த பழங்கள் நம்மளை இனிப்பை, சுவையை கொடுக்கக்கூடியது, அந்த செல்வங்கள் நம்முடைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதனால அதையெல்லாம் அந்த தங்களுடைய வரவேற்பு அறையிலையோ அல்லது தங்களுடைய வழிபாட்டு அறையிலையோ அல்லது தங்களுக்கு வசதிக்கு ஏற்ப தங்களுடைய வீட்டினுடைய மையப்பகுதியில் அதை வச்சிருவாங்க. இரவே தயார் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன செய்வாங்கன்னா, யாரும் முதல்ல தூங்கி எழுந்த உடனே முதலாக சென்று அதிலே கண் விழிப்பார்கள். அப்படி கண் விழிக்கும் போது அந்த முதல் தடவையாக நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த மங்கள பொருள்களையும் அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள்களையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி அந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சித்திரைக்கனி என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை, அந்த வாழ்வியல் முறையை நாம் செய்து வருகிறார்கள். அது இன்னும் நிறைய செய்து வருகிறார்கள். இன்னொன்று முக்கியமான சொல்லணும், இந்த சித்திரைக்கனியோடு அந்த கொண்டாடுறதை விட இந்த இலங்கை மக்கள் நிறைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா மருந்து நீர் ஆடுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. அது எப்படி சொல்லணும்னா, அதாவது அன்றைய தினம் பல்வேறு வகையான மூலிகைகள் ஒரு தாமரைப்பூ, துளசி, வெற்றிலை, சுக்கு, மிளகு, திப்பிலி, அப்புறம் கோசலம், கோமயம் இவற்றையெல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டு அதை காய்ச்சி அந்த மூலிகை நீரை எடுத்து வேப்பம்பட்டை, வேம்பு இலை, நந்தியாவட்ட பூ இவற்றையெல்லாம் போட்டு காய்ச்சி அந்த நீரை எடுத்து அது குளிப்பாங்க. அல்லது அந்த நீரை தன் தலையிலே தெளித்து கொண்டு அந்த நாளை தொடங்குவார்கள். இது எதுக்காக சொல்றேன்னா, எந்த விதமான நோய்களும் நமக்கு அணுகக்கூடாது, நம் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு. மன தூய்மைக்காக இந்த பழங்கள் இதையெல்லாம் பார்த்து மகிழ்கின்றோம். உடல் தூய்மைக்காக இந்த மருந்து நீராடி இந்த விழாவை தொடங்குகின்றோம், அந்த நாளை தொடங்குகின்றோம். அப்படி தொடங்குகின்ற அந்த நாள் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் சடங்கு தான். கண்டிப்பாக ஐயா, இந்த நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அது கண்டிப்பாக செய்வார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். கண்டிப்பா ஐயா, முந்தைய நாளில் அந்த சித்திரை கனி காணுதலுடைய சடங்கு ஐயா சொன்னார்கள். ஸ்டீவன், இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் அல்லது பொதுவாக ஒரு தமிழர் குடும்பத்தில் புத்தாண்டு முந்தைய நாள் காலையில் என்ன செய்வார்கள்? பொதுவாக இதுதான் நாங்கள் தமிழர்களுடைய ஒரு மரபாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ புத்தாண்டு நெருங்கி வரும் பொழுது நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த 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 புத்தாண்டினை முன்னிட்டு அந்த சுத்தம் செய்கின்ற வேலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ நன்னூல்ல ஒரு கருத்து, பவனந்தியார் ஒரு கருத்து அவர் சொன்னாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. இப்போ எப்பவுமே ஒரு புத்தாண்டு நெருங்கி வருகின்ற சமயத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை நாங்கள் தூக்கி போடுவோம், புதியவற்றை நாங்கள் வாங்கி நம்முடைய வீட்டில் வைப்போம். ஆனால் இந்த பொருட்கள் மட்டுமல்லாம நாம என்ன செய்ய, இந்த பழையன கழிதல் புதியன புகுதல் என்று சொன்னால் இது நம்முடைய மனம், மொழி, மெய் அளவிலும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக. ஏன்னா எப்பவுமே சில நேரத்தில் நாங்கள் தீய செயல்களையும் நாம செய்யறோம், தீயவற்றை நம்ம எண்ணுவோம். இப்போ ஒரு சில நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் கிட்டேயோ உறவினர்கிட்டயோ நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இப்போ இதெல்லாம் இப்போ இனிமேல் இந்த புதிய ஆண்டு வரும் பொழுது இதெல்லாம் நாம விட்டுவிட வேண்டும். நாங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டும், நல்ல குணங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், பேசுகின்ற முறை சரியாக அமைய வேண்டும். இப்போ இப்படித்தான் நாங்கள் இந்த புத்தாண்டினுடைய ஒரு எப்படி நமக்கே நாம செய்கின்ற ஒரு வேண்டுகோளாக இருக்க வேண்டும். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ புத்தாண்டு வருகின்ற சமயத்தில் எப்பவுமே தமிழர்கள் இந்த புதிய ஆடைகள் வாங்குறது, இந்த சமையல் இது பண்றது, இந்த பலகாரங்களை சுடுறது, இப்போ இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டில் இருக்கின்றது. இப்போ இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் பண்றோம். அதே நேரத்தில் நீங்க பார்த்து இந்த ஒவ்வொரு தமிழர்களுடைய வீட்டிலும் அவர்கள் தோரணம் கட்டுவார்கள், கோலம் இடுவார்கள், போன்ற பல முன் ஏற்பாடுகள் செய்துதான்
நம்முடைய வீட்டில் சித்திரை பெண்ணை நாங்கள் வரவேற்கின்றோம். அதாவது இன்னொன்னு சொல்லணும், இந்த சித்திரை திருநாள் என்பது நமக்கு வந்து பகிர்ந்து கொள்ளுதல், ம். அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், உணவை பகிர்ந்து கொள்ளுதல், அருளை பகிர்ந்து கொள்ளுதல், இப்படி பல்வேறு வகையான அந்த பகிர்தல் மூலமாக ஒருவருக்கொருவர் ஒரு ஒற்றுமையும் உணர்வையும் அன்பையும் பகிர்ந்து கொள்கின்ற போது நம் வாழ்க்கை சிறக்கும். அதனால இந்த புத்தாண்டுங்கிறது வந்து ஒரு பகிர்தல் உணர்வு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள் செய்வதும், பல துணிமணிகள், பழங்களை ம். எடுத்துக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும், அல்லது நம்முடைய உறவினர்களுக்கும், தன்னுடைய பேரன் பேத்தி குழந்தைகளுக்கு ம். பரிசு பரி கொடுப்பது, அன்பாக ஏதாவது வாங்கி கொடுப்பது, இதையெல்லாம் செய்கின்ற போது ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வது. ஏன்னா வாழ்க்கைக்கு அன்பு தான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பில்லாத வாழ்க்கை அறிவில்லாத வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த புத்தாண்டு அமையும். அந்த மாதிரி தான் அமைச்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆமாங்க. அப்புறம் நீங்க சொன்னபடி சித்திரை பெண்ணை வரவேற்பதற்கு காலையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து வழிபாடு செய்வார்கள். கண்டிப்பாக. இப்போ எப்பவுமே இதுதான் தமிழர்களுடைய மரபு. ம். எதை தொடங்கினாலும் கடவுளுக்கு நம்முடைய முதல் வணக்கத்தை நாம் செலுத்த வேண்டும். இப்போ புத்தாண்டு வருகின்ற போது காலையில் எழுந்து குளித்து அதுக்கப்புறம் நம்முடைய புத்தாடை எல்லாம் அணிந்து கொண்டு நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும். நம்முடைய வீட்டில், நம்முடைய சாமி அறையில் ம். அல்லது வீட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன கோயில் இருந்தால் நம்ம அங்கே போய் இது கடவுளை நாங்கள் வணங்குவோம். ஏன்னா அந்த அந்த ஒரு புதிய நாள் நாங்கள் பார்க்கின்றோம். ம். அந்த புதிய ஆண்டை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கான அதாவது இறைவனுக்கு அந்த அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அது அதாவது இறைவனுக்கு அந்த அந்த எப்படி நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த மாதிரி நம்ம காலையில் இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து நன்றாக தொடங்க வேண்டும், ம். இனிதாக நடக்க வேண்டும். இப்போ ஒரு ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டில் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆமா. இப்போ நல்லதெல்லாம் நடக்கும், தீயதெல்லாம் நடக்கும். ம்ஹ்ம். இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கான சக்தி நமக்கு வேண்டும். அதனால தான் நம்ம கடவுள் நாங்கள் வணங்குகின்றோம். இன்னொன்னு, அந்த ம்ஹ்ம். புத்தாண்டு தினத்தன்று இன்னொன்று முக்கியமானது, இறைவனை வணங்கும்போது மூத்தோர்களுக்கு மரியாதை செய்யற பழக்கம் உண்டு. அதாவது இந்த பெற்றோர்கள், ம். தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு மரியாதை சேர்ந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை நாம வாங்கிக்கணும். ம். இது எதுக்காகன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை பெருக்கும். அதாவது நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக எவ்வளவோ செய்யறாங்க, அந்த பெற்றோர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது மரியாதை தான். ஆமா. அவங்க இப்ப எந்த ஒரு தாய் தந்தையும் தன் குழந்தைகிட்ட இருந்து பெருசா பணம் வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் எதிர்பார்க்கறதுல, குழந்தைகளிடமிருந்து ஒரு அன்பை நாம வெற்றுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த அந்த மரியாதையை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதையை சொல்லிக்கக்கூடியது அந்த ம். பெற்றோர்களை மதிக்க வேண்டும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மதிக்க வேணும், ஆசிரியர்களை மதிக்கணும். ம். இந்த நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு நன்னாளாக அந்த புத்தாண்டு அமையும். கண்டிப்பாக ஐயா. மற்றும் நம்முடைய வீட்டில் பூசை வழிபாடு செய்த பிறகு நாங்கள் கோயிலுக்கு போறோம். புத்தாண்டு நாள் தமிழர்கள் எல்லாரும் வந்து கோயிலுக்கு போவார்கள் அன்றைக்கு. அந்த கோவில் அளவில் எப்படி அங்கே எந்த சிறப்பாக இருக்கிறது அங்கே கோவில்? அதாவது வந்து இந்த உலகமே முழு முதற் கடவுளாக இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், படிப்பாளியா இருந்தாலும், உதாரணமா சொன்னா நல்ல முனிவர்களாகவும் தவ சித்தர்களாக இருந்தாலும், பெரிய சமய அறிஞர்களாக இருந்தாலும், மன்னராக இருந்தாலும், உலகையே ஆட்சி செய்யக்கூடியவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இறங்கி சென்று போகக்கூடிய ஒரு இடம் கோவில். அது எல்லாரையும் அங்கதான் போயே ஆகணும். வேற வழியே கிடையாது. கோவிலுக்கு போய் தான் ஆகணும். அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, படிப்பாளியா இருந்தாலும் எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு இடம் கோவில். அந்த கோவில் என்பது இறைவன் ஆட்சி செய்யக்கூடிய இடம், அருளை தருகின்ற கூடிய இடம். அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல நாள் தொடங்குகிறது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தொடங்குகிறது, நல்ல ஆண்டு தொடங்குகிறதுனா அன்னைக்கு வந்து நம்ம திருக்கோவிலுக்கு சென்று நம்ம வந்து வழிபாடு செய்யறது முறை. அதுதான் வழக்கம் கூட. அது நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. அதாவது அந்த தினம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா, மொரீஷியஸ்ல பார்த்தீங்கன்னா, கோவிலில் காலையிலேயே அந்த கோவிலினுடைய திருத்தொண்டர்களோ அர்ச்சகர்களோ அந்த கோவிலுக்கு தேவையான
இறை மூர்த்திகளுக்கு தேவையான அலங்காரங்கள் அபிடேகங்களை எல்லாம் செய்து திருமஞ்சனம் எல்லாம் செய்து அலங்காரம் செய்து வைத்திருப்பாங்க. அந்த நாளில் வந்து அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் வருகின்ற போது அவங்க சிறப்பு வழிபாடாக ஒரு வழிபாடு செய்யப்படும். அந்த வழிபாட்டின் மூலமாக அந்த இறைவனுடைய அருளை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு செயலாக அந்த வழிபாட்டை அவர்கள் நடத்துவார்கள். அப்படி அந்த நடத்தின பின்னாடி அந்த நம்முடைய ஸ்டீவன் முதலே சொன்னது போல அந்த இடைக்காட சித்தர் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து ஒரு 60, அதாவது வந்து தமிழினுடைய ஆண்டுகளை வந்து 60ஆக பகுத்து வச்சிருக்காங்க. இந்த 60 ஆண்டு ஒரு சுழற்சி முறையில வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த சுழற்சி முறையில வரைக்கின்ற ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு வெண்பா பாடலை அவர் இயற்றி வச்சிருக்காரு. அந்த வெண்பா பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஆண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஐந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாங்கமே எதை சொல்லும்னா இந்த உலகத்தினுடைய, அதாவது இந்த வானியல் அறிவியல் இருக்கு இல்லையா, வானவியல் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம், அதாவது அந்த மாதிரி வந்து அஸ்ட்ரானமி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வானவியலை பற்றிய ஒரு கணக்கு தான். இந்த கணக்குல எப்படியெல்லாம் நம்முடைய உலக இயக்கங்கள் இருக்கும், இப்போ புயல் எப்படி வரும், மழை எப்படி வரும், கடலினுடைய இயல்பு எப்படி இருக்கும், வானத்தினுடைய இயல்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எக்லிப்ஸ் சொல்றோம் இல்லையா, இதை எல்லாமே கணிச்சு அந்த பஞ்சாங்கத்துல அந்த ஐந்திரத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த அந்த அடிப்படை இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையோட தொடர்புடையவைகள். இவை மட்டும் இல்லாம இந்த பஞ்சாங்க நம் பிறப்பின் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்புடையதாக இருக்கும். அதை தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு குறிப்பாக ஒரு சின்ன நூலாக நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கிற ஐந்திர நூல். இந்த ஐந்திர நூலில் இருக்கக்கூடிய அதுல கணித்து சொல்லியிருப்பாங்க. அவர்கள் வந்து ஒரு கணக்கீடு தான் அது. இந்த இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டுல என்னென்ன நடக்கும், பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும், அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கும், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், புதியதாக ஏதாவது நோய்கள் வருமா, மழை எவ்வளவு இருக்கும், ஏன்னா மழை தான் அடிப்படையா இருக்கக்கூடியது. அது பெரும்பாலும் இந்த வேளாண்மை அடிப்படையாக வச்சுதான் இந்த பஞ்சாங்கமே இருக்கும். அந்த மழையினுடைய அடிப்படை இருக்கும், விவசாயம் வேளாண்மை துறைகள் எப்படி இருக்கும், விதைகள் நட்டா எப்படி வளரும், அதே மாதிரி புயல் காற்று எப்படி வரும், அதே மாதிரி விபத்துக்கள் ஏதாவது ஏற்படுமா, அல்லது கடல் வானவியல் இது சார்ந்தமான எல்லா செய்திகளையும் ஒரு தொகுத்து அதை கணித்து கொடுத்திருப்பாங்க. இந்த தொகுப்புகளை வந்து நம்ம கோவில்ல வந்து அந்த கோவிலினுடைய திருத்தொண்டரோ அர்ச்சகரோ அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டபடி அதை வந்து படிச்சு மக்களுக்கு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்றது அப்படின்னா நமக்கு ஒரு முன்னேற்பாடு தான். இதுல வந்து நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப நல்லது இருந்தா அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கணும், கெட்டது இருந்ததுன்னா அது வராம தடுக்கிறதுக்கு முன்னேற்பாடாக எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம செஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை சொல்றது. ஐயோ இதை கெட்டது சொல்லிட்டாங்களே, அது இவ்வளவு வந்துருச்சு, ஐயோ மழை பெய்யாதோ, அல்லது புயல் வந்துருமோ, அல்லது விபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு அச்சப்பட தேவையில்லை. அந்த அச்சத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறதுக்காக முன்னெச்சரிக்கையாக ப்ரிவென்ஷன் பெட்டர் தான் கியூர். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்த வைக்கோட் போட்படும் வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த வருமுன் காப்பதற்காகத்தான் இந்த பஞ்சாங்கத்தை நம்ம படிச்சு காட்டுறோம். அதனுடைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த செயல்களை நமக்கு எடுத்து சொல்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு தற்பாதுகாப்புக்காக இது இந்த பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த பஞ்சாங்கம் படித்து முடிச்ச பின்னாடி எப்பொழுதும் போல இறைவனுடைய திருநீர் பிரசாதம் இதெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்பர்களுக்கு பகிர்ந்துண்ணல் என்று சொல்லுகின்ற வகையிலே நல்ல உணவுகளையும் நல்ல பலகாரங்களையும் கோவில் அன்பர்களுக்கு கொடுப்பாங்க. அதே ஆண்டுல நம்முடைய இன்னொரு சிறப்பு என்ன சொன்னா, நம்ம கல்வித்துறையில இருக்கக்கூடிய நம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாங்க, நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பல்கலைக்கழக தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு செய்து அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் நடக்கும். ஒரு சில நம் பண்பாட்டு கூறுகளான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவாங்க. இதெல்லாம் கோவில்ல செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த புத்தாண்டு நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஒரு பஞ்சாங்கத்தில் எவ்வளவு, நீங்க சிறிய நூல் சொன்னீர்கள், ஆனால் எவ்வளவு செய்தி இருக்கிறது. சின்ன நூல்னா அது பக்கங்கள் சிறுசு, உள்ள இருக்கிற செய்திகள் பெரியது. ஆமா. அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் கண்டிப்பாக அந்த நாளில், அதாவது புத்தாண்டு நாளில் நாங்கள் கோயிலுக்கு போக வேண்டும். ஆனால் காலப்போக்கில் நாங்கள் பார்க்கும் பொழுது இளைஞர்கள் மிகவும் குறைவாக கோவிலுக்கு போகிறார்கள். அல்லது நம்முடைய சடங்குகளில், நம்முடைய விழாக்களில் அல்லது எந்த ஒரு பண்டிகைகளில் அவர்களுடைய எப்படி நாங்கள் அவர்களுக்கு ஊக்கம் தர முடியும்? இது வந்து இந்த இன்றைய நிலைமை பார்க்கும்போது, இப்போ நான் கல்வித்துறையில இருப்பதனால இது என்னால சொல்ல முடியுது. கல்விங்கிறது அது வீட்டில் ஆரம்பிக்கிறது.
அது நம் பள்ளியில சொல்லி கொடுப்பது கிடையாது. அது வீட்டிலேயே நாம சொல்லி கொடுக்க வேண்டும். இப்போ இது பெற்றோர்களுடைய கடமையாகும். இப்போ வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய கோவிலில் வழிபாடுகள் நடைபெறும். இப்போ அன்றைய தினம் நாங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு 10-15 பேர் மட்டும் நம்ம பார்ப்போம். அதுவும் ஒரு சில கோயில்ல ஒரு 2-3 பேர் மட்டும் உட்கார்ந்து வழிபாட்டை அவங்க செய்வாங்க. இப்போ இது பெற்றோர் தான் இது சரிப்படுத்த வேண்டும். இப்போ முதலாவது பெற்றோர்கள் தான் தம்முடைய குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து போக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போ கோவில் சடங்குகள் திருவிழாக்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ இளைஞர்களுக்கு ஒரு சில பிடித்தமான விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்றைய காலத்தை பார்க்கும்போது இந்த இந்த இது தோரணம் கட்டுறது, இந்த அலங்காரம் பண்றது, இந்த இசை கருவிகளை வாசிக்கிறது, இப்போ இதெல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம ஊக்குவித்தா அப்பதான் இந்த இளைஞர்கள் கோவிலுக்கு வருவாங்க. வழிபாடு என்பது ஒன்று. இப்ப நம்ம கோவில் என்பது அது வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல நாம என்ன செய்ய வேண்டும், இந்த கோவில் என்ற தலத்தை அது ஒரு பள்ளிக்கூடமாக நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இது பாரதியார் கூட சொன்னாரு, கோவில் தலமனைத்தும் பள்ளி செய்குவோம் என்று அவர் சொன்னாரு. அங்கதான் நம்முடைய இளைஞர்களுக்கு நாங்கள் புதியவற்றை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். இப்படி செய்யறது. இப்ப இந்த நம்முடைய பண்பாட்டை பார்க்கும் பொழுது எத்தனையோ செய்திகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு நாம சொல்லி கொடுத்தாதான் அவங்க அதை கற்றுக்கொள்ளுவாங்க. அதனாலதான் இந்த வழிபாட்டுக்கு மட்டுமல்லாம பிற நடவடிக்கைகள் கூட நாங்கள் கோவிலில் மேற்கொண்டால்தான் அவங்க இளைஞர்கள் கோவிலுக்கு வருவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய குழந்தைகளை நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னா, பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அதை தான் பார்க்கணும். இது ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். இன்னொரு அங்கம் இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையில நம்முடைய குழந்தைகள் அன்பு, அறம், மகிழ்ச்சி இதையெல்லாம் கத்துக்கணும். அப்போ இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இதுல மனம் சார்ந்த வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும். அந்த நல்ல ஒழுக்கங்கள் எங்க கத்துக்க முடியும்னா, கோவிலுக்கு வழிபாடு செய்ய போகும்போது தான் கத்துக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்முடைய குழந்தைகள் தவறான பாதையில போயிடுவாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய போதைப் பொருள்களுக்கு குடிகாரர்களாகவும், தெருவில் சுத்தக்கூடிய அந்த மனநிலையற்றவர்களாகவும் பல வகையில நம்ம குழந்தைகளை பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு என்ன காரணம்னா, பெற்றோர்கள் பணம், கல்வி அப்படிங்கிற ஒரு வழியில ஓடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு தெரியாம போகுது. இந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னா இங்கதான் இருக்குது. நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா, ஒரு துன்பம் வந்தாதான் கோயிலுக்கு போகணும், நமக்கு நோய் வந்தா கோயிலுக்கு போகணும், அல்லது அந்த கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். அப்படி கிடையாது. நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். அந்த ஒழுக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக தான் கோவில்கள் இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய, நல்ல பண்பாட்டுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாக கோவில்கள் இருக்கு. அதனால குழந்தைகளை சிறு வயது முதல்லயே கோவிலுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு லெசம் பாடத்துக்கு போறது, அங்க போறது, இங்க போறது எல்லாம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அது நமக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அதே சமயத்துல மகிழ்வான வாழ்க்கை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் நம்ம கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பழக்கத்தை குழந்தைகளுக்கு சின்ன வயது முதலே கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நமக்கு இது கிடையாது. ஒரு வாரத்துக்கு 68 மணி நேரம் 70 மணி நேரம் இருக்கு. அதுல 1 மணி நேரம் தான் நம்ம கோவிலுக்கு போறோம். நம்ம நாள்தோறும் போறோம்ல, அந்த பழக்கத்தை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வீடுகள்ல பெற்றோர்கள் தங்களுடைய சடங்கு பல பயிற்சிகள் அந்த வழிபாட்டுகளை சொல்லி கொடுக்கணும். காலையில எழுந்த உடனே குளித்த உடனே சாமி அறைக்கு போய் சாமி கும்பிடணும், பெரியோர்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வீட்டில இருந்து நம்ம சொல்லி கொடுத்து சொன்னோம்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமா ஸ்டீவன், ஒரு நிறைவான சொல், இந்த நிகழ்ச்சியின் நிறைவான சொல். கண்டிப்பாக இந்த உலக நிறைவு என்ற தமிழ் புத்தாண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும், தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்று நான் இது இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று என்னுடைய வழிபாடு. நன்றி ஐயா. நம்மை நல்ல முறையிலே வழி நடத்தி வரக்கூடிய திருக்கயிலாய வரம்பரை மெய்கண்டார் வழி பேரூர் ஆதீனம்
சீர்வல சீர் தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அன்பும் அதன் வழி நின்று நம்மை வழிநடத்துகின்ற சீர்வல சீர் சாந்தலிங்க மருதாஸ் அடிகளாருடைய அன்பின் காரணமாகவும் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் நமக்கு வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருவருளாலும் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமராமரை நாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்துகின்றார். அந்த முருகப்பெருமானுடைய திருவருளால் வருகின்ற இந்த உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் அன்பையும் அறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லாண்டாக அமைய வேண்டும் என்று உங்களை அனைவரையும் எல்லாம் இறைவனுடைய திருவடியை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. சிவத்திரு நித்யானந்தன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா சிவன் நாராயண பிள்ளை அவர்களுக்கு மிக்க நன்றி. தொலைக்காட்சி பெரு ரசிகர்களே, இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி புத்தாண்டே வருக நிறைவு பெற உள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் MBC சார்பிலும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.